சபரிமலை விரத கோலத்தோடு என்னை அன்போடு வணங்கும் செல்வ மகன் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். கால் வந்துட்டு வாடா. வரலாம். நீ ஒவ்வொரு நாள் இரவிலும் நினைக்கும் பொழுதெல்லாம் ஐயப்ப சாமியை நினச்சாலும் கருப்பசாமியை நினச்சாலும் நான் இந்த கோலத்தோடு உன் கண்ணுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். உண்மையா இல்லையா? அப்படி தெரிஞ்சும் கருப்பசாமி சட்டப்படி எனக்கு வழக்கும் கடனும் இருக்க, இதை நீ தீர்த்து தரலையே ஏன்? நான் உன் பிள்ளை தானே, என் மேலே உனக்கு என்னையா கோபம்னு ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் ஒடிக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. தங்க பெயர் வாடா. எந்த வழக்கும் உன்னை தீண்டாமல் உன்னுடைய கடன்களை தீர்த்து உன்னை சுபிட்சமாக வாழ வைக்கிறேன். உன் உள்ளத்துக்குள்ள ஒரு உண்மையை நான் கண்டறிந்தேன். காலப்போக்கில் எல்லா தொழிலையும் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் ஒப்படைத்து உன்னை பரிபூர்ணமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உத்தமமான ஒருவனை தெய்வமே தேர்ந்தெடுத்து தர வைத்து நான் தவத்தை அடைந்து சித்தர்கள் முனிவர்களைப் போல் முக்தி அடையக்கூடிய பாக்கியம் எனக்கு வேண்டும்னு ஒரு ஆன்மா அழுது கொண்டு இருக்கிறது மகனே. அது நடக்கும். நானே துணையாக இருப்பேன். வெற்றி உண்டப்பா. இந்தா ஆனந்தம் அடைவாயப்பா. வாழ்க. தாயும் இல்லை தந்தையும் இல்லை, எனக்கு யாரு கல்யாணம் முடிச்சு வைப்பா கருப்பசாமின்னு ஒருத்தன் கேட்குறான். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், மறப்பதற்கு மனம் இருந்தால் மறந்து விடலாம். ஒரு புல்லு என்ன ரேட்டுட? நீ அடிக்கிற புல்லு என்ன ரேட்டு? மறந்து போச்சா? சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற. போட கால் வந்துட்டு வா. நான் யாரையாவது ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் முடிக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம். அப்படி நடக்குமா? இல்லை என்னையை நம்பி யாரும் பெண்ணு தருவாங்களா? என் கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? ஒரு அருமையான ஒரு குடும்பம் உன்னையை விரும்பி ஏற்று கல்யாணத்தை நடத்தி தரக்கூடிய பாக்கியத்தை 6 மாதங்களுக்குள் நடத்தி தருகிறேன். கால் வந்துட்டு வா. இங்கே நிற்கிறவங்க எல்லாரும் கண்ணை கொடுங்க. நீங்களும் கண்ணை பிடிக்காங்க. அடிக்கடி அரிப்பு ஏற்படும், யூரின் சம்பந்தமான ப்ராப்ளம் ஏற்படுது. அது ஏங்கிறது உன் மண்டைக்கே தெரியும். சரியாக்கி விட்டுருவோம். நோய் வராமல் காப்பாற்றித்தார புத்தியை மாற்று. போயிட்டு வா. நல்லா எல்லாரும் கண்ணை திறந்துட்டாங்க. போயிட்டோம். கருப்பசாமிக்கு சொன்னாலி நிற்குது சுகமாயிருக்குது. நம்பினார் கெடுவதில்லை ஐயப்பசாமி படத்தில் உள்ள பாட்டு. என்ன இது அருமையான பாட்டு. கிரேட் ஆடிட்டர், சென்னை மாநகர். நேர்மை தவறாத நெஞ்சமுடையவர், தர்மம் தவறாத தர்ம யுத்தன். உத்தரவு இன்றோடு முடியவில்லை, நாளையும் இருக்கிறது. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். என்னப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் உரிமையை உடன் பிறந்தவர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள். அவர்களுடைய மனம் இப்பொழுது மாறக்கூடிய நல்ல நிலைகள் ஏற்பட்டிருக்கு. மனத்தை மாற்றி உனக்கு உதவி செய்ய வைக்கிறேன். உன் பிள்ளை இந்த ஆண்டில் எழுதக்கூடிய எக்ஸாமில் பாஸ் ஆகி கிராண்ட் ஆயிடுவான். அதில் உனக்கு செம்மையான வாழ்க்கையும் நிம்மதியும் தரப்பா. கால் வந்துட்டு வரலாம். அன்பே சிவம், அறிவே தெய்வம். வரலாம். கொஞ்ச நேரம் என்னைய கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும். இந்தாப்பா, உன் எண்ணங்களெல்லாம் நிறைவேறும். வெற்றியாகி நீதியோடும் நிம்மதியோடும் உன்னை வாழ வைக்கிறேன். நல்லது தான் பண்ணியிருக்க, புண்ணியம் தான் செஞ்சிருக்க. இன்னும் அதையே செய்வாய், ஆனந்தமும் அடைவாய். வாழ்க்கை. எல்லாரும் போய் உட்காருங்க. வாரேன். எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. தென்காசி 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 வாங்க. தென்காசி அண்ணா, வருத்தப்படக்கூடாது யாரும்.
உங்கள் கூடவே நான் இருக்கிறேன், உத்தரவு இருக்கிறேன். தென்காசி தென்காசி வாங்க, தென்காசி. மிச்சம் உட்காருங்க. தென்காசி நாராயணா என்னும் பாராயணம். தென்காசி எல்லை ஆய்க்குடி. தென்காசி பகுதி போல வந்து நின்னுங்க. என் செல்ல குட்டிகள்லாம் வாங்க, கால் வந்துட்டுவாமா. வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததேன், வடிவம் மட்டும் வாழ்வதேன், இளமை மீண்டும் வருமா. பக்கத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது கருப்பசாமி. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு வேறு யாராவது எதுவும் செஞ்சு வச்சுருப்பாங்களா, இல்லாட்ட இயற்கையாகவே இந்த மனநிலைகளில் இந்த குழப்பம் இருக்கா, இதுக்கு ஒரு முடிவும் தெரியணும், அவங்கள நல்லா வாழ வைக்கணும். உன் கேள்வி கால் வந்துட்டு வரலாம். மாதானோ மாயாண்டி மாயாண்டி வில்லுப்பாட்டு சத்தம் கேட்க. என்ன மாயாண்டி மாதாளம் கோயிலெலாம் இருக்கா உங்கள் ஊரில்? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. அந்த பிள்ளைகளை இணை பிரியாத இன்ப மையத்தோடு வாழ வச்சா போதும்ல, மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, புண்ணியம் கிடைச்சாச்சு. என்னை 3 முறை சந்திப்பாய், வாழ்க. கர்ப்பசாமி, நீதிமன்றத்தில் ஒரு சார்பில் எனக்கு வெற்றி கிடைச்சிடுது, என் மகனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் ஐயா அப்படி கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். நல்ல காலில் விடலை, 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 நல்ல காலில் விடலை. வரலாம் வரலாம் வரலாம். மான்கள் மயில்கள் எல்லாம் துள்ளி விளையாடுகிறது ஒரு இடத்தில் வருகிறதா? ஆமாம். உன் பையனுக்கு இந்த ஆண்டில் அரசு உத்தியோகத்துக்குரிய சாட்சி கிடைச்சாச்சு. மாத சம்பளத்தை இந்த கோயில் நடக்கக்கூடிய அன்னதான தர்ம கட்டளைக்கு கொண்டு கொடு, வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி இருங்க. கர்ப்பசாமிக்கு வரலாம் வரலாம். இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன், நல்லா இருக்கு. மீண்டும் இன்னைக்கு வேலைக்கிழமை 7 மணி வரை தான் உத்தரவு. ஐயாவுடைய